அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் திருமணம் சார்ந்த வகையில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த வரன் உள்ளூரில் அமையுமா வெளியூரில் அமையுமா எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதக டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ திருமணம் அப்படின்னாலே 7ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இது ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய ரூலுங்க. இப்போ இந்த ரூலில் திருமணம் நடக்கும்னு நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வரன் எந்த திசையில் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம திருமணம் உள்ளூரில் அமையுமா வெளியூரில் அமையுமான்னு பார்க்கறதால இந்த மாதிரி எது போல அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம். இப்போ 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் சர ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதா இல்லை ஸ்திர ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதா இல்லை உபய ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதான்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் சர ராசியில் டெபாசிட் ஆகிருந்தால் அந்த வாழ்க்கை துணையவர் இது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், சரிங்களா? 2 பேருக்குமே பொதுவான ரூல் தான். 7ஆம் பாவ உபநட்சத்திர சர ராசியில் விழுந்திருந்தால் அந்த வாழ்க்கை துணையவர் வெளியூரில் அமைவாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே ஸ்திர ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையவர் உள்ளூர்லேருந்து அமைவாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், உபய ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்ற போது அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் 2ம் இல்லாமல் ஒரு நடுநிலை தொலைவு இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், இப்போ ப்ரெசன்ட் டைம் பொருள் வெளியூரில் இருந்து அவங்க திருமணத்துக்கான முயற்சிகளை செயல்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ ஆய்வுக்காக காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதத்தில் பார்த்துக்குங்க, 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்களா? இப்போ இந்த ராகு எங்கே டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது. மேச ராசி சரராசி. அப்போ சரராசினாலே நம்ம முதல்ல சொன்னோம் வெளியூரில் தான் அந்த வரன் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இதுவே 7ஆம் பாவ உபநட்சத்திரம் ஸ்திர ராசியில் விழுந்தால் உள்ளூர்னு சொல்லியிருக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் பாவ காரகத்துவத்தை கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கலாம். 3, 9, 12 அப்படின்றது வெளியூரை குறிக்கும். 1, 4, 10 உள்ளூரை குறிக்கும். அப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள், 7ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குது. ராகு சரராசியில் விழுந்திருக்குது. அவர் டிகிரி டு டிகிரியாக ஒரு 9ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாரு. அப்போ சரராசி ப்ளஸ் 9ஆம் பாவம் இதை கொஞ்சம் நம்ம லிங்க் பண்ணிக்கணும். சரராசின்றது ரொம்ப வெளியூரில், 9ஆம் பாவமும் வெளியூர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான தொலைவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கன்வே பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி பாவ காரகத்துவத்தையும் கிரக காரகத்தையும் லிங்க் பண்ணி உள்ளூரா வெளியூரா அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.